அங்கால மதில் இருக்குது, இஞ்சால வாகனங்கள் இருக்கும், அவை கால கையை வச்சு கொண்டு இருப்பினோம். இதால் எங்கே நாங்கள் நடந்து போகிறோன்ற ஒரு பெரிய பிரச்சனை ஒவ்வொரு நாளும் இருக்கிறது. நாங்கள் வேலைக்கு போகைக்கு வரைக்குள்ள இதால் எங்கே நடந்து போகிறது. நகர சபைகளின் ஆளணியை பயன்படுத்தி சரி செய்யக்கூடிய ஒரு பிரச்சனை. எம்மிடம் உள்ளூராட்சி மன்றங்களை தாருங்கள், நாங்கள் ஒவ்வொரு நகரத்தையும் தூய்மையாகவும் பாதுகாப்பாகவும் வைத்திருப்போம் என பிரச்சாரங்கள் செய்து வாக்குகளை வென்றவர்கள் அதனை நிறைவேற்றினார்களா? உண்மைகள் பேசட்டும். இங்கே மறைக்கப்பட்ட வரலாறுகளும் அழிக்கப்பட்ட குரல்களும் பேசுகின்றன. உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் நடைபெற்று ஒரு வருட காலம் எட்டப்படுகின்ற நிலையில் ஒவ்வொரு பிரதேசங்களிலும் மாற்றங்களுக்காக வாக்களியுங்கள் என்று கூச்சலிட்ட கட்சிகள் என்ன சாதித்திருக்கிறது என்பதை நாங்கள் அவதானிக்க வேண்டும். எம்மிடம் உள்ளூராட்சி மன்றங்களை தாருங்கள், நாங்கள் ஒவ்வொரு நகரத்தையும் தூய்மையாகவும் பாதுகாப்பாகவும் வைத்திருப்போம் என பிரச்சாரங்கள் செய்து வாக்குகளை வென்றவர்கள் அதனை நிறைவேற்றினார்களா? தமிழர்கள் ஒரு குடையின் கீழ் நிற்க வேண்டும், தமிழ் மக்களுடைய வாக்குகள் சிங்கள கட்சிகளுக்கு சென்றுவிடக் கூடாது என வாக்குகளை தம்பக்கம் ஈர்த்து கொண்டவர்கள் இன்று தமிழ் உள்ளூராட்சி மன்றங்களை எப்படி பராமரிக்கின்றார்கள்? தமிழ் உள்ளூராட்சி மன்றங்களின் கீழ் வாழ்கின்ற மக்களுக்கு எப்படி வசதி வாய்ப்புகளை தம்மால் இயன்ற அளவுக்கு செய்து கொடுத்திருக்கிறார்கள் என்பது தொடர்பான விடயங்களை ஆராய்ந்து பார்ப்போமாக இருந்தால், மக்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். மக்களுக்கான பல சேவைகள் தான்தூன்றித்தனமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதை கண்டும் காணாமலும் ஒவ்வொரு தமிழ் நகர சபைகளும் காணப்படுகிறது. இது தொடர்பாக கேள்வி எழுப்பும் போது நிதியில்லை என்ற ஒற்றை சொல்லை பயன்படுத்தி மக்களின் வாய்களை அடைத்து விடுகின்றார்கள். ஆனால் தமது கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கும் வசதி வாய்ப்புகளை பயன்படுத்தி ஒவ்வொரு தமிழ் நகர சபைகளும் தமிழ் மக்களுக்கான தன்னுடைய சேவையை சரிவரச் செய்கின்றதா என்பதை நாங்கள் ஒவ்வொரு நகர சபைகளிலும் உற்று நோக்குவோமாக இருந்தால் அது கேள்விக்குறியாகவே இருக்கிறது. சாதாரண பிரச்சனைகள் கூட தீர்க்கப்படாத பிரச்சனைகளாக இன்றும் இருக்கின்றது. நகர சபைகளின் ஆளணியை பயன்படுத்தி சரி செய்யக்கூடிய ஒரு பிரச்சனை, ஆனால் அசமந்த போக்கு காரணமாகவும் சார்பு நிலை காரணமாகவும் பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் நீண்டு கொண்டே செல்கின்றது. கவனிப்பாரற்று மக்களை கஷ்டப்படுத்துகிறது. இப்படியான ஒரு நிலைமையில் இருக்கின்ற இடத்திற்குத்தான் இன்றைய நாள் உண்மைகள் பேசட்டும் நிகழ்ச்சி பயணப்பட போகின்றது. நாங்கள் இப்போது நின்று கொண்டிருக்கின்ற இடம் பருத்தித்துறை வீதியினுடைய ஆரம்பம். சிக்னல் சந்தியில் நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம். பயணிகள் கடந்து செல்லுகின்ற ஒரு பிரதான பாதையாக இருக்கிறது. பருத்தித்துறை வீதியினுடைய ஆரம்ப வீதியாக, அதாவது யாழ்ப்பாணத்திலிருந்து ஆரம்பிக்கப்படுகின்ற பருத்தித்துறை வீதியினுடைய ஒரு ஆரம்ப புள்ளியாக இந்த வீதி இருக்கிறது, பிரதான வீதியாக இருக்கிறது. குறிப்பாக இதில் இருக்கக்கூடிய இந்த சிக்னல் சந்தியின் ஊடாக பலதரப்பட்ட வாகனங்கள் ஒவ்வொரு நாளும் கடந்து செல்லுகின்றது. இந்த வாகனங்கள் கடந்து செல்லும் போது மிகப்பெரிய ஒரு அச்ச நிலைமையை தாண்டி பயணிகள் கடந்து செல்லுகின்றார்கள், தங்களுடைய பயணங்களை மேற்கொள்கின்றார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு பரவலாக சிறிது காலமாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனாலும் இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக ஆழமான பல உண்மைகள் வெளிவராமல் அப்படியே நகர்ந்து கொண்டிருக்கிறது. இதற்கு யார் பொறுப்பு சொல்ல வேண்டும் என்பது தொடர்பான விடயங்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இது ஏன் சீர் செய்யப்படவில்லை என்ற ஒரு பிரச்சனை இன்னொரு பக்கமாக விடயங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைய நாளில் நாங்கள் நேரடியாக இந்த இடத்திற்கு விஜயம் செய்து இது தொடர்பான விடயங்களை உறவுகளோடு கேட்டறிந்து கொண்டு மக்களுடைய பிரச்சனைகள், இது தொடர்பாக மக்கள் எப்படியான அசௌகரியங்களை எதிர்கொள்கின்றார்கள் என்பது தொடர்பான விடயங்களை நாங்கள் அம்பலப்படுத்த தயாராக இருக்கிறோம். நீங்கள் சாதாரணமாக இந்த வீதியை பார்ப்பீர்களாக இருந்தால் தெரியும், மழை காலங்களிலே இந்த வீதியிலே மிகப்பெரிய அளவிலான வெள்ள நீர் தேங்கி நிற்கின்ற அளவுக்கு இந்த வீதிகள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. புதிதாக அமைக்கப்பட்ட வீதி என்று சொன்னாலும் இந்த வெள்ள நீரினுடைய தன்மை வடிந்து ஓட இடமில்லாத ஒரு பகுதியாக இந்த பருத்தித்துறை சிக்னல் சந்தையினுடைய ஆரம்ப
சிக்னல் இடம் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. காலம் காலமாக வெள்ள நீர் வருகின்றது. அந்த வெள்ள நீர் வாய்க்காலை சென்றடைவதிலே பிரச்சனை ஒன்று இருக்கிறது. தொடர்ச்சியாக மக்கள் இது தொடர்பான அசௌகரியங்களை எதிர்கொண்டு வருகின்றார்கள். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், சிறிது காலத்திற்கு முன்பதாக, அதாவது இந்த மழைக்கு பிறகு இங்கே தோண்டப்பட்டிருக்கக்கூடிய பள்ளங்கள் சரியான முறையிலே மீள நிரவாமல் இந்த மண் வந்து பிரதான வீதியிலே கடக்கின்ற மாதிரி, பிரதான வீதியை சென்றடைகின்ற மாதிரி மணல் திட்டுக்களாக இங்கே கரையோரமாக போடப்பட்டிருக்கிறது. எனவே இந்த மணல் திட்டுக்களை போடும்போது இந்த பாதசாரிகள் அல்லது வாகனங்களிலே பயணிக்கக்கூடியவர்கள், அருகிலே பயணிக்கக்கூடியவர்கள் பல பிரச்சனைகளை எதிர்கொண்டு வருகின்றார்கள். தொடர்ச்சியாக இது நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் என்ன பதில் சொல்ல போகிறார்கள்? ஏன் இந்த வாய்க்கால் ஒன்று அருகாமையிலே இருக்கிறது, அதற்கு பதிலாக மாற்றீடாக இன்னொரு வாய்க்கால் இங்கே தற்காலிகமாக அமைக்கப்பட்டிருப்பதையும் நீங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதனுடைய மணலைத்தான் வீதியிலே போட்டிருக்கின்றார்கள். இந்த சிக்னல் வழியாக காத்திருக்கக்கூடிய பயணிகளுக்கு இது மிகப்பெரிய அளவிலான அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய விடயமாக மாறியிருக்கிறது. பயணங்கள் அவர்களுக்கு சிரமமாக மாறியிருக்கிறது. இதையும் தாண்டி இப்ப நாங்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதே பாருங்கள், இந்த மணல் திட்டு வழியாகத்தான் ஒரு மோட்டார் சைக்கிள் தாண்டி பயணிக்கின்றது. தஜலம் ஒரு பக்கமாக விழுந்தால் அவர்களுடைய நிலைமை என்ன? இது தொடர்பாக ஏன் உரிய அதிகாரிகள் கவனிக்கவில்லை? கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்கு மேற்பட்டதாக இந்த மணல் திட்டுக்கள் நோண்டப்பட்டு பக்கத்திலே போடப்பட்டிருக்கிறது. சைட்டாக இந்த வீதியினே மருங்கிலே கரையாக இந்த பள்ளம் தோண்டப்பட்டு மணல் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இது இன்னும் நிரவி, மழை காலம் கடந்தாலும் இது இன்னும் நிரவி சரியான முறையிலே சீராக்கப்படாமை ஏன் என்பது தொடர்பான ஒரு கேள்வி என்று எழுகிறது. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இது தொடர்பாக ஏன் கவனம் செலுத்தப்படவில்லை, அவர்கள் ஏன் கவனிக்கவில்லை என்பது தொடர்பான ஒரு கேள்வி மக்களுடைய மனங்கள் மத்தியிலே இப்போது எழுந்திருக்கிறது. நகரத்துக்கு மத்தியில் இருக்கிற முக்கியமான வீதி வந்து இது. அப்போ இதில் வந்து சிக்னலுக்காக ஆக்கள் நிற்கல, நாங்கள் சைட்டால் நடந்து போகல சரியான கஷ்டமாக இருக்கிறது. எப்படின்னா அதில் மண் குவிச்சிருக்கேக்க என்ன செய்யணும்னா அதுக்கு பக்கத்தில் வந்து மண்ணுக்கு மேலே அப்படியே காலை வச்சுக்கொண்டு மோட்டர் பைக்லேயோ சைக்கிள்லையோ வாராக்கள் அதில் நிற்பினோம். அப்போ அங்கால மதில் இருக்குது, இஞ்சால வாகனங்கள் இருக்கும், அவை காலை கையை வச்சுக்கொண்டு இருப்பினோம். இதால் எங்கே நாங்கள் நடந்து போகிறன்ற ஒரு பெரிய பிரச்சனை ஒவ்வொரு நாளும் இருக்கிறது. நாங்கள் வேலைக்கு போகைக்க வரைக்குள்ள இதால் எங்கே நடந்து போகிறது, சிக்னலுக்காக ஆகலை எல்லாரும் நிற்கல, நாங்கள் அதில் நிற்கிற வாகனங்களுக்குள்ளால் பூந்து தான் இந்த சைட்டால் வந்து போக வேண்டி இருக்கிறது. அப்போ இது வந்து ஏதாவது ஆக்சிடென்ட் நடந்துருமோன்னு அடிக்கடி பயமாக இருக்கும். சில வழியில் நான் போய் அதில் இருக்கிறார்கள சொல்லிட்டு போகிறது, நிற்கிறார்கள சொல்லிட்டு போகிறது, நீங்கள் இப்படி இந்த மண்புட்டிக்கு மேலே காலை வச்சு கொண்டுண்டா இதால் நாங்கள் எப்படி நடந்து போகிறோன்ட்டு கேட்டு போட்டு விளத்தி கொண்டு போகிறது. அநேகமாக பார்க்குறேன் நான். சரி, நாங்கள் இளமாக்கள் போயிடுவோம், இந்த வயசான ஆக்கள் எல்லாம் அதால் வரையில அந்த மண்புட்டிக்கு மேலால் ஏறி அப்படியே அதில் பக்கத்தில் காலை வச்சுக்கொண்டு நிற்கிறார்களுக்கு கதையை சொல்லி அதால் விளத்தி வாரதே இல்லை, நாங்கள் நெடுக பார்த்துருக்குறோம். ஆனால் எனக்கு ஒரு கேள்வி வாரது என்னென்னா, இதெல்லாம் யார்ட்ட கண்ணிலையும் படை இல்லையா என்ற ஒரு கேள்வி வாரது. அப்போ இது சம்மந்தமாக நான் உரிய நிறுவனங்களுக்கு வந்து தொலைபேசி அழைப்படுத்திருக்கிறேன். எடுக்கே அவை சொன்ன விஷயம், சரி நீங்கள் நேராக வந்து ஒரு முறைப்பாட்டை பதிவு செய்யுங்கன்னு சொல்லிச்சினோம். மக்கள் அந்த முறைப்பாடுகளை பதிவு செய்ய வேணும். ஆனால் அதே நேரத்தில் உரிய நிறுவனங்களும் என்னென்ன செய்யணுமோ அந்தந்த விஷயங்களை பார்த்து அதுக்குரிய வழிவகைகளை செய்து கொடுக்கணும். ஏனெண்டா இது நகரத்துக்கு மத்தியில் இருக்கிற மக்கள் அன்றாடம் எதிர்கொள்கிற ஒரு மிக முக்கியமான பிரச்சனை. அநேகருக்கு இது ஒரு சாதாரண பிரச்சனையாக தோன்றலாம். ஆனால் இந்த பிரச்சனை தொடர்பாக மக்கள் எவ்வளவு அசௌகரியங்களை எதிர்கொள்கிறார்கள் என்பதை அந்த இடத்தின் வழியாக பயணிப்பவர்களை கேட்டால் தெரியும். நகரின் மத்தியில் காணப்படுகின்ற ஒரு முக்கியமான வீதி. இந்த வீதி தொடர்பாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை கவனம் கொள்ளாதது ஏன்? யாரை திருப்திப்படுத்துவதற்காக இது அப்படியே விடப்பட்டிருக்கிறது? இது தவிர யாழ் மாநகர சபை இதில் கவனம் செலுத்தாதது ஏன்? பயணிகள் இந்த வீதியினூடாக பயணிக்கும்போது அசௌகரியங்கள் அவர்களுக்கு ஏற்படும் என்பதை அறியவில்லையா இவர்கள்? தேவையற்ற விடயங்களுக்காக மாநகர சபையில் தமது அமர்வுகளில் தமது நேரங்களை பயன்படுத்திக் கொள்ளுகின்ற உறுப்பினர்கள் கூட இது தொடர்பாக தங்களுடைய கரிசனையை இதுவரையில் செலுத்தாதது ஏன்? குறிப்பிட்ட விடயம் தொடர்பாக உடனடியாக கவனம் செலுத்தப்பட வேண்டும்.
நகர அபிவிருத்தி அதிகார சபை அல்லது மாநகர சபை இந்த விடயங்களை சரி செய்து இந்த வீதியிலே பயணிக்கக்கூடிய மக்களுக்கு எந்தவிதமான பிரச்சனைகளும் இல்லாத வகையில் சீரான பயணத்திற்கு இந்த இடத்தை மீண்டும் இருந்தது போல சீர் செய்ய வேண்டும் என்பதே எமது நோக்கம். இது மட்டுமல்ல, இதுபோல சாதாரணமாக தீர்க்கப்பட வேண்டிய பல பிரச்சனைகள், சாதாரணமாக மக்கள் எதிர்கொள்ளுகின்ற பல பிரச்சனைகள் இருக்கிறது. இதற்கான தீர்வுகளை அந்தந்த நகர சபைகள் இனம் கண்டு மக்களுடைய அசௌகரியங்களை போக்கி மக்களுக்கான சேவையை வழங்க வேண்டும் என்பதே உண்மைகள் பேசட்டும் நிகழ்ச்சியினுடைய நோக்கமாகும். இங்கே மறைக்கப்பட்ட வரலாறுகளும் அழிக்கப்பட்ட குரல்களும் பேசுகின்றன.